எப்படி வந்து ஹேர் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணலாம், டேண்ட்ரஃப் வந்தால் அதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம். வளர்ற முடிய பாதுகாத்தாலே வந்து பாதி பிரச்சனை இல்லை. என்னோட ஹேர் கேருக்காக நான் பார்லர் போனதே கிடையாது. ஹேர் ஃபாலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எதிரி வந்து குளிக்கிறதுலேயே சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இப்படி தண்ணி வச்சுக்கணும், சாஃப்டாகவும் இருக்கும், அப்படியே வந்து ஷைனிங்காகவும் இருக்கும். டைரெக்டாக போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஷாம்பு சூஸ் பண்ணுறதுல 2 விஷயங்கள். இமீடியட்டாக அந்த ஷாம்பு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். அப்படியே வந்து ரெண்டா இருக்கும். 5 தான். என்னன்னா, என்னோட சீக்ரெட் ஆயில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். டேண்ட்ரஃப் வந்து ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னா இந்த 2 மெத்தடுமே இல்லாமல் ஒரு ஈஸியான ஸ்டெப் சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா, அவுட்ராவும் யூஸ் பண்ணுறதும் சரி, இன்னர் இன்டேக் நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சரி, என் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் கிட்ட வந்து நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அதை உருவி அது 1 ஸ்பூன் வெந்தயம், குளிக்கிற விதம், ஷாம்பு சூஸ் பண்ணுற விதம், அந்த சீக்ரெட் ஆயில் இங்கே பாருங்கள், பிக்சரில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டொனேட் பண்ணிட்டு வந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆதரா ஃப்ரான்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹேர் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஹேர் கேர் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம், எப்படி வந்து ஹேர் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணலாம், டேண்ட்ரஃப் வந்தால் அதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் வந்து ஷுவராக சொல்லுவேன். இதில் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஷேர் பண்ணுறேன். ஹேர் கேர் அப்படின்னாலே மெயின் விஷயம் ஹேர் ஃபால் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது தான். ஸோ நம்ம வளர்ற முடிய பாதுகாத்தாலே வந்து பாதி பிரச்சனை இல்லை. ஹேர் ஃபாலுக்கு மெயினான 3 விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்ஸஸ் ஹீட், இன்னொன்று வந்து டஸ்ட் அண்ட் டேண்ட்ரஃப், 3வது வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் பற்றி நம்ம வந்து அந்த பக்கம் போக வேணாம், ஏன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷங்களே சுத்தமாக கிடையாது இந்த உலகத்தில். ஸோ அந்த பக்கம் இல்லாமல் மற்ற 2 விஷயங்களையும் வச்சு நம்ம வந்து ஓரளவு ஹேர் ஃபாலை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கன்ஃபஸ் பண்ணிக்கிறேன். என் லைஃப்பில் என்னோட ஹேர் கேருக்காக நான் பார்லர் போனதே கிடையாது. ஸோ பிஃபோர் மேரேஜ் என்னோட அம்மா தான் எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹேர் கட் பண்ணுறாங்க. ஈவன் நான் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்போ கூட எல்லாருமே வந்து இது விக்கு டோப்பா முடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து என்னோட ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குனால அப்படி தான் சொல்லுவாங்க. ஈவன் என்னடி விக்கு வச்சிருக்கேன்னு பிடிச்சி இழுத்தெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ என்னோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு தெரியும் இது வந்து நேச்சுரல் ஹேர் தான். எனக்கு இயற்கையாகவே வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இது ஸ்ட்ரைட்டன்லாம் நான் போய் காசு செலவு பண்ணிலாம் நான் பண்ணது கிடையாது. ஸோ நானாக வந்து இருக்கிற ஹேரை எப்படி நான் மெயின்டைன் பண்ணி தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஹேர் ஃபாலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எதிரி வந்து ஹீட். எக்ஸஸ் ஹீட் இருந்தாலே வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அதுக்கு வீக்லி 2 வந்து தலைக்கு குளிச்சாலே வந்து உங்களுக்கு ஹீட் போயிடும். குளிக்கிறதுலேயே சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் டைரெக்டாக போயிட்டு தலையில் வந்து ஊற்றக்கூடாது. ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்க ஹீட் அப்படியே திருப்பி உடம்புலேயே தங்கியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த கால் உடம்பெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் தலைக்கு தண்ணி ஊற்றணும். கடைசியாக அந்த ஆதி காலத்தில் ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஆற்றுலலாம் குளிக்கிறப்ப ஃபஸ்ட்டு பொறுமையாக அந்த கால் நனையும், அப்புறம் உடம்பு நனையும், அப்புறம் தான் தலை நனையும். ஸோ அதே ப்ரொசீஜர் தான் நம்ம குளிக்கிறப்பையும் ஷவர் எடுக்கிறப்ப நம்ம ஃபாலோ பண்ணணும். தலைக்கு தண்ணி ஊற்றுறப்ப இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், வாய்க்குள்ளே ஃபுல்லாக இப்படி தண்ணி வச்சுக்கணும். அப்போ தண்ணி வச்சுட்டு நீங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றுறப்ப அந்த தலையில் இருக்கிற ஹீட்டெல்லாம் வந்து உடம்புக்கு டைரெக்டாக போகாமல் இந்த வாயில் இருக்கிற தண்ணி வந்து ஓரளவு வந்து அது இதாகும். அதுக்கப்புறம் தண்ணியை துப்பிடணும், அதை குடிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸஸ் ஹீட் வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து குளிச்சு முடிச்சோன்னே இம்மீடியட்டாக வந்து சீப்பில் வந்து சீவாகுதுங்க. பொதுவாக வந்து மொட்டை அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தலையை வந்து நினச்சிட்டு தான் மொட்டை அடிப்பாங்க, ஏன்னா ஹேர் ஈஸியாக வருன்றதுக்காக. சேம் தான், நீங்கள் குளிச்சுட்டு சீவுனீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இப்படி எடுத்து இப்படி கூட நீங்கள் செய்யலாம், லைட்டாக ஜென்ட்லாக. இங்கே பாருங்கள், ஹேர் ஃபாலே இருக்காது இப்படி. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது இது வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து குறையிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹேர் வந்து நம்ம நேச்சுரலாக வச்சுக்கிட்டாலே வந்து ஹேர் ஃபாலை வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதை போட்டு நம்ம கஷ்டப்படுத்தி இந்த திடீர்னு இன்றைக்கி ஸ்ட்ரைட்டன் பண்ணுவோம், நாளைக்கு கேர்ள் பண்ணுவோம், குளிச்சு முடிச்சோன்னு ஹேர் ட்ரை பயங்கர ஹீட்டாக போடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஹேர்ஸ் வந்து ஜாஸ்தி வரும். எனக்கு ஸ்பிளிட் ஹேர்ஸ் இல்லை. ஸ்பிளிட் ஹேர்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த நுனியில் இந்த ஹேர் இருக்குல்ல, இது வந்து அப்படியே வந்து ரெண்டாக இருக்கும், எண்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக கட் பண்ணிடுங்க. அது வந்து ஹேரோட வந்து ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். ரெண்டாவது வந்து யூஸ் பண்ணுற ஷாம்பு.
ஸோ நீங்கள் என்ன ஷாம்புனாலும் யூஸ் பண்ணிக்க, உங்கள் ஹேருக்கு வந்து எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த சைட் நான் வரல. பட் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து சல்ஃபேட் ஃப்ரீ உள்ளதாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சல்ஃபேட் உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நேச்சுரலாகவே இருக்கிற ஹேரோட ஷைனிங் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் சல்ஃபேட் ஃப்ரீ உள்ள ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கும், அப்படியே வந்து ஷைனிங்காகவும் இருக்கும். அந்த ஹேரோட அந்த நேச்சுரலாக சுரக்கிற ஆயில் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இது ஒன்று. அதே மாதிரி ஷாம்பு வந்து அப்படியே டைரெக்டாக போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஷாம்பு ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஷாம்புவில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஏதாவது நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு 4 to 5 வாஷ்க்கு வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆக தான் செய்யும்னா, புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப 4 to 5 வாஷ்க்கு அப்புறமும் ஹேர் ஃபால் வருது, கண்டினியூ ஆகுது அப்படின்னா, நார்மலாக ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு வந்து 50 to 100 ஹேர்ஸ் வந்து ஃபால் ஆகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே ஃபீல் ஆகும் எக்ஸஸாக ஃபால் ஆகுது அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி டைமில் இமீடியட்டாக அந்த ஷாம்பு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஷாம்பு ட்ரை பண்ணுங்கள். ஷாம்பு சூஸ் பண்ணுறதுல 2 விஷயங்கள். ஒன்று வந்து சல்ஃபேட் ஃப்ரீ, இன்னொன்று வந்து ஹேர் ஃபால் தொடர்ந்து இருக்குன்னா நீங்கள் வந்து வேறு ஷாம்பு மாற்றிக்கலாம். என் லைஃப்பில் வந்து நான் கண்டிஷனர் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது என் ஹேருக்கு. பட் கண்டிஷனர் யூஸ் பண்ணால் ஹேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி தெரியலை. ஸோ அது உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். நான் வந்து எப்போவுமே அப்போலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற ஒரே ஆயில் கோகனட் ஆயில் தான், தேங்காய் எண்ணெய் தான். நார்மலாக எல்லாரும் அதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் எப்பயாவது ஒரு நாள் ரொம்ப ஹீட்டாக இருக்குது நானே ஃபீல் பண்ணேன், அப்போ மட்டும் நல்லெண்ணெய் வந்து தலைக்கு அப்ளை பண்ணி குளிப்பேன். அதை அப்ளை பண்ணி ஒரு 1/2 hourலேயே வந்து குளிச்சிடணும், இல்லாட்டி ஓவர் குளிச்சு ஆயிரு கோல்டு வந்துடும். ஸோ கோகனட் ஆயில்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆயில் தான் கிடையாது, எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் அதில் ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்குது. நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். 5 தான். என்னென்னா பெரிய நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி இலை, மருதாணி இலை, கறிவேப்பிலை. ஸோ இதில் வந்து கறிவேப்பிலை மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் வந்து நல்லா போட்டு அரைச்சிடுவாங்க. கொஞ்சோண்டு வெந்தயம், ஸோ அதையும் வந்து கொஞ்சோண்டு ஊற வச்சுட்டு மொத்தமாக அரைச்சிட்டு அது அந்த வடை மாதிரி செய்வாங்கள்ல, அந்த மாதிரி தட்டி தட்டி வச்சு காய வச்சுருவாங்க. ஸோ அதை எடுத்து ஒரு பேக் பண்ணி வச்சுட்டு ஆயிலில் வந்து இந்த வடகம் மாதிரி வந்துடும் காஞ்சதுக்கப்புறம். ஸோ அந்த வடகத்தை போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இதுதான் எங்கள் மம்மியோட சீக்ரெட் ஆயில். இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியல. பட் எங்கள் அம்மா வந்து நாங்கள் பிறந்து வந்தது வந்து இந்த ஆயில் தான் எனக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஒர்க்குன்னு வந்ததுக்கப்புறம், இப்போ அப்ராட் வந்ததுக்கப்புறம் எதிர்பார்க்க முடியாது, சில டைம் பார்சல் வரும். அப்படி இல்லாத டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, கருவேப்பிலையை வாங்கி அதை உலர்த்தி எனக்கு வந்து பவுடர் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே வந்து ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை பவுடரையும் கொஞ்சோண்டு வெந்தயத்தையும் போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு வடிகட்டி வச்சுருவேன். ஸோ அந்த ஆயில் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறது. என்னோட சீக்ரெட் ஆயில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டேண்ட்ரஃப். டேண்ட்ரஃப் ஏன் வருதுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்னால தான் வருது, அதே மாதிரி டஸ்ட்டுனால. பொதுவாக நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்கூலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் வச்சாலே நான் வெளியே போக மாட்டேன். பர்சனலாக எனக்கு கம்ஃபர்ட் இருக்காது. பட் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆயில் வச்சுட்டு நீங்கள் வெளியே போனாலே உங்கள் ஹேருக்கு வந்து வெல்கமிங் பண்ணுறீங்க, எல்லா டஸ்ட்டையும் கொண்டு வந்து தலையில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா டஸ்ட்டெல்லாம் வந்து தலையில் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒட்டிக்கும், போகாது. ட்ரை ஹேராக வேணால் இப்படி தொடச்சிட்டா கூட நம்மளுக்கு போயிடும். பட் ஆயிலி ஹேர்னால் வந்து உங்களுக்கு வந்து தலையில் டஸ்ட்லாம் ஒட்டிக்கும். வந்துட்டு நீங்கள் உடனே குளிக்கலையோ இல்லை வந்து ரொம்ப ஒரு 3 to 4 days அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஓவர் ஆயில் வச்சுட்டு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ டேண்ட்ரஃப் வந்துடுச்சு, அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம்? ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, குளிக்கிறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழத்தை ஹாஃபாக கட் பண்ணி அந்த ஸ்கேல்பெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சிருங்க. அந்த எலுமிச்சம்பழம் அந்த தோலோடய அப்படியே பிடிச்சி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு டேண்ட்ரஃப் போயிடும். எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா, தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடம் இருக்குல்ல, 1 இல்லாட்டி 2 சூடம், சின்ன சைஸ்னால் ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் அதுனா 2 சூடம், இந்த கொஞ்சம் இவ்வளோ பெரிய சைஸாக இருக்கும் அதுனா 1 சூடம் போதும். அப்படியே கொஞ்சம் நுணுக்கிட்டு அப்படியே அதில் போட்டு கொஞ்சம் புகை மாதிரி வரும். ஓரளவு அந்த மிதமான சூடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த சூடு வந்தோன்னே ஒரு காட்டன் எடுத்து அந்த ஸ்கேல்பெல்லாம் வந்து தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் ஹேர் பாத் எடுத்துட்டிங்கன்னா போயிடும். இது வந்து ஒரு 3 times நீங்கள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் குளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தோட அந்த இதெல்லாம் இருக்கும், ஸோ அங்கங்கே ஒட்டி இருக்கும், நல்லா காய வச்சு தான் நீங்கள் வெளியே கிளம்பணும், சரி வழி இல்லை. பட் செகண்ட் மெத்தடில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஹேர் வாஷ் பண்ண உடனே போயிடும். இந்த 2 மெத்தடுமே இல்லாமல் ஒரு ஈஸியான ஸ்டெப் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா,
ஒரு ஆயில் இருக்குது. இந்த ஆயில் வந்து நான் என் ஹேருக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணதில்லை. பட் இப்படி இருக்குன்னு ஒருத்தவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணி ஒரு 2 பேர்த்துக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்து கம்ப்ளீட்டாக போயிருக்கு. பட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆயில். அந்த ஆயில் வந்து நான் வந்து பிக்சரில் காமிக்கிறேன். அது வந்து குமாரிக்கா நூரிஷிங் ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு டேண்ட்ரஃப்காக எல்லோ கலர் பாட்டில். அதை வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஆயில் அப்ளை பண்ணுறப்ப அதை நீங்கள் வந்து ஸ்கேல்பில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக குளிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் போயிடும். 2 பேர் வந்து ட்ரை பண்ணி ரிசல்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது எதுவுமே இல்லை, எனக்கு எக்ஸஸாக இருக்குது டேண்ட்ரஃப், அந்த ஸ்கேல்பெல்லாம் வந்து உரிகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா பெட்டர் கன்சல்ட் யுவர் டாக்டர். டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஸோ இது வந்து டேண்ட்ரஃப்கான ட்ரீட்மெண்ட். கருவேப்பிலை மாதிரி பெஸ்ட்டு ஒரு மெடிசன் வந்து ஹேருக்கு கிடையவே கிடையாது. அதை நீங்கள் அவுட்ராகவும் யூஸ் பண்ணுறதும் சரி, இன்னர் இன்டேக் நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சரி. ஸோ அவ்வளோ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது கருவேப்பிலைக்கு. நிறைய பேர் கருவேப்பிலைனாலே அப்படியே தூரமாக ஓடிடுவாங்க. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. உங்கள் ஹேர் வந்து நல்ல மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும்னா கருவேப்பிலையே ரொம்ப முக்கியம். ராவாக உங்களால் சாப்பிட முடியலன்னா கூட சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். கருவேப்பிலையில் இட்லி போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். கருவேப்பிலையில் ஜூஸ் ஒன்றுமே இல்லை, பச்சையாக அரைச்சி தண்ணி வந்து அப்படி மடமடன்னு குடிச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் கருவேப்பிலை வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்காங்க. இங்கெல்லாம் கருவேப்பிலைலாம் வாங்கினா இந்தியா காசுக்கு 150 ரூபா, சம்டைம்ஸ் 200 ரூபாய் கூட நாங்கள் கருவேப்பிலை வாங்கியிருக்கோம். இவ்வளோண்டு தான் இருக்கும், ஒரு 5-6 கீத்து தான் இருக்கும். 200 ரூபா 150 ரூபான்னு சொல்லி இந்தியா காசுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அப்படி தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து காலைல எழும்பின உடனே ஒரு கிளாஸ் வந்து ஹாட் வாட்டர் கொடுங்க. அது வந்து ரொம்ப பெனிஃபிட். அதை குடிச்சுன்னா மெட்டபாலிசம்லாம் ஆக்டிவேட் ஆகும். பாதாமும் ரொம்ப நல்லது. சில பேர் பாதாம் ஆயிலாம் அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து விருப்பம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், பாதாம் வந்து ஒரு 5 to 6 வந்து ஓவர் நைட்டில் வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிடுவேன். என் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 20 years கிட்ட வந்து நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் நிறைய ஜூஸஸ் குடிங்க, ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டாலே போதும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சின்ன வயசில் வந்து நான் 8th 9th படிக்கிறப்ப வந்து எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, கறி லீப்ஸை வந்து ஒரு கீத்து சொல்லுவாங்க, ஒரு 10 to 15 இருக்கும் ஒரு இதில், அதை உருவி அது 1 ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நைட்டு ஊற வச்சுருவாங்க. மார்னிங் வந்து அதை அப்படியே சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் போகிற வயசு இருக்காங்க, ஓவர் வந்து அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இல்லாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். குளிக்கிற விதம், ஷாம்பு சூஸ் பண்ணுற விதம், அதுக்கப்புறம் வந்து ஆயில், அந்த சீக்ரெட் ஆயில், ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். 1 டேல எதுவுமே வந்து மாறாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ நான் ஹேரை காமிக்கிறேன். ஹேர் ஃபாலே கிடையாது. இதுதான் என்னோட ஹேர் சீக்ரெட். ஹேரை வந்து நான் ஒரு தடவை டொனேட் பண்ணேன். ஸோ அது மறக்க முடியாத சம்பவம். டெலிவரி த்ரூ அவுட் வந்து ஹேர் கட் பண்ணாமல் இருந்தேன். ஏன்னா பேபிஸ் வச்சுட்டு இருக்கப்ப இந்த ஹேர் கட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக வேணான்னு எனக்கு தோணுச்சு. என் ஹஸ்பண்ட்டை சொல்லி கட் பண்ணுறப்ப அவர் என்ன பண்ணிட்டார், எனக்கு இந்த அளவு வெட்டி விட்டார். எனக்கு இப்போ ஹேர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது, இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. முன்னே வந்து எனக்கு இந்த அளவுக்கு இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த அளவுக்கு வெட்டிட்டார். ஸோ வெட்டினோன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தோம், எனக்கு தூக்கி போட மனசு வரல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி சவுரி முடி செஞ்சு நம்மளே வச்சுக்கலாம், இப்போ நல்லா இருக்கும். அப்புறம் வயசானதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்படுமேன்றதுக்காக நான் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க டைம் ஒரு நாள் வந்து நியூஸ் யதார்த்தமாக பார்த்தேன். அப்போ ட்ரிச்சியில் தான் ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹேர் டொனேட் பண்ணுற ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதை நியூஸில் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு இமீடியட்டாக தோணுச்சு, நம்ம ஏன் ஹேர் டொனேட் பண்ணக்கூடாது, எதுக்கு இவ்வளோ செல்ஃபிஷாக நம்ம இருக்கும். அப்போ அதில் நிறைய பேர் பேசினாங்க, இந்த மாதிரி ஹேர் வந்து ஒருத்தவங்களுக்கு மெயினான ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க, பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி. ஸோ அது இல்லாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து அந்த சில நியூஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி நம்ம இதை ஃப்ரீயாக டொனேட் பண்ணலாமேன்னு உடனே கூகுளில் சர்ச் பண்ணுறேன், எங்கே வந்து ஃப்ரீயாக வந்து ஹேர் டொனேட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு. ட்ரிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ்னு ஒரு சலூன் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃப்ரீயாக ஹேர் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இமீடியட்டாக அங்கே நான் போனேன். ஸோ அங்கே உள்ளே போனோன்னே வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னே அவங்க பார்த்துட்டு, ஓ நைஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஹேர் டொனேட் பண்ணுறதுக்கும் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா மினிமம் உங்களுக்கு 10 inches இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஹேர் கட் பண்ணுறப்ப வந்து பெர்மனெண்ட்டாக டை போட்டிருப்பாங்க சில பேர் செமி பெர்மனன்ட் டை போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி டை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி கட் பண்ணுறப்ப இந்த கீழே வந்து சிந்து இருக்க ஹேரெல்லாம் எடுத்து வச்சு அப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹேர் கட் பண்ணுறப்போ ஒரு பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், பிக்சரில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ இந்த அளவு ஹேர் தான் வந்து நான் டொனேட் பண்ணிட்டு வந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.